இயேசு இந்த உலகத்தை விட்டு பாருங்க பிதாவின் இடத்துக்கு போகும்படியான பாருங்க வேலை வந்தது என்று அங்க சொல்லுவதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த வேலை வந்தாலும் அவர் போன காரியம் அவர் முடிய பறிந்தவனுக்கு இருப்பாரு. கீழே வாசிங்க அப்படியே. அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்மிடத்தில் இருக்கிற அவர் அன்பு வைத்தபடியா முடிய பரிந்தும் அன்பு வைத்தார். பாத்தீங்களா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்றது. அவர் போனோம், எங்கேயும் போனோம், பிதாவின் இடத்துக்கு போனோம் இல்லைங்களா? பிதாவின் இடத்துல என்ன பண்ணோம், பஸ்கா பண்டிகை எல்லாம் முடிச்சு அவர் என்ன பண்ண போறாரு, பிதாவின் வலது பாசத்தில் போய் அங்க போய் மட்டும் அவர் சும்மா இருக்க போறது இல்ல, நமக்காக என்ன பண்றாருங்க, உனக்காக எனக்காக அங்க கூட என்ன பண்ண போறாரு. இங்க மட்டும் பிரேயர் பண்ணலீங்க, அங்க கூட போய் நம்ம குறைகள் எல்லாம் சொல்லி என் பையன்ப்பா, என் மகப்பா, என் அருமையான பிள்ளைங்கப்பா, நீங்களே என்ன பண்ண என் ரத்தத்தால கழுவிக்கிறேன், உங்களுக்கு இருக்கிறதான ஆங்களுக்கு இருக்கிறதான அந்த உறவுல இன்னும் கூட என்ன பண்ணுங்க வெளப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிய வரிந்த அன்புக்கு வந்தாராம். நம்மளால அன்பு கூற முடியுமா பாருங்க. ஒரு விட்டு போற நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம தான் விட்டு போயிருமே, என்னத்துக்கு இதெல்லாம் விட்டு போறோம் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டுவோம் இல்லைங்களா? மூட்டை கட்டுறது இல்லை, இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்டு செத்து வந்துடும். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லணும்னா என் ஆஸ்தி என் பிள்ளைக்கு என்னத்துக்கு வெஸ்ட் போனோம்னு சொல்லுவோம், சொல்றோமா? அது மட்டும் இல்ல, என் சொத்து சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிடாம இருக்கிறேன், இதெல்லாம் அவனுக்கு வச்சுட்டு போனா அவன் ஆடம்பரமா வாய்ந்துருவான்னு கவலைப்படுவோம் இல்லைங்களா? விட்டு போகும்போது ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன். அதனால சொல்றேன். ஒரு ஆயா இருக்குது, அந்த ஆயாக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சுக்குது, ஏந்துக்கிறதுக்கே முடியல. ஆனா ரொம்ப உஷாரு, யார் கேட்டினா வேலை வாங்கணும்னா ரொம்ப கவனமா வாங்குறது மட்டும் இல்ல, நைஸா சொல்லி சொல்லி வாங்கிடும். அப்படியேப்பட்டவங்க இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் செய்ய முடிச்சு செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா இவர் வேலையே பாருங்க, வேலை குறித்து நாங்க கூட சொல்லி, என் வேலை என்ன வரலீங்க, போற வேலை இன்னும் வரல, ஆனாலும் வர்றதுக்கு முன்ன உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், எச்சரிக்கைக்கு போறேன், உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாருங்க, சீசருங்க கிட்ட சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்ல, நான் எப்படி உங்களை இடத்துல அன்பு கூந்தணும், எப்படி உங்க மேல பிரியமா இருந்தனும், எதெல்லாம் நான் உங்களுக்கு கத்து கொடுத்தனும். மத்தேயு 28:18-19-20 எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இந்த சகல அதிகாரம் உங்களுக்கும் கொடுக்குறேன் பாருங்க. அந்த பங்குல நம்மளுக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த வேலையும் வாங்கி கொடுத்து, இப்படியாப்பட்ட நம்ம தகப்பன் எப்படியாப்பட்டவராக பாருங்க. ஒரு பக்கம் பார்க்கத்தா நல்லவராக்கிறாரு, ஒரு பக்கம் பங்கும் கொடுக்கிறவரா இருக்கிறார், அன்பு என்றால் பரிபூர்ணமாத்தா காட்டுறவரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, சொல்லி கொடுத்தது போல நீங்களும் செய்யுங்க என்று சொல்லுகிறதான நல்ல ஒரு மேய்ப்பரா இருக்கிறார் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல பாருங்க, 2வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அவர் பாருங்க சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியோ அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இதயத்தில் பாருங்க தூண்டின பின்பு, இங்க கூடவே ஒருத்தர் வேஷனிக்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தோம்னா அவன் துரோகம் பண்றவன் எவ்வளவு வெள்ளி காசு காட்டி கொடுக்குறான். யூதாஸ் என்றவர் எல்லாருக்கும் தெரியும். யாரை காட்டி கொடுத்தது, நம்ம அருமையான ரட்சகரா இருந்த தேவன். அவன் என்ன நீங்க நல்லதுன்னு சொல்றீங்களா இல்ல கெட்டங்கன்னு சொல்றீங்களா? நம்ம எல்லாம் கெட்டங்கன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவன் வேலை அவன் செய்யட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவன் என் கூட இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா அவன் காணி காட்டி கொடுக்கலாம், உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்காது, ரட்சிப்பு வந்திருக்காது. ஒருவன் இப்படிப்பட்டங்க நம்ம கூடவே இருப்பாங்க. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம இலக்கியை நோக்கி தான் நம்ம தொடர வேண்டியதா இருக்கிறது, பார்க்க வேண்டியதா இருக்குது. அதுக்குதான் இயேசு சொன்னாருங்க, யாரை பார்க்கணுமா, நம்ம ரட்சிப்பு கொடுத்த தேவனை என்ன பண்ணணுமா, அவரை முன்னு நோக்கி அவருக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஓட வேண்டியதா இருக்குது, பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. பவுல் சொல்வாரு, என் ஓட்டத்தை என்ன பண்ண போறேன், ஓடுகிறேன், நான் ஓட்ட பந்தயத்தில் நின்னுட்டேன். அதனால இந்த ஓட்டத்தை யாரோ பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன், நின்னு போக மாட்டேன். நான் நிதானமானாலும் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஓட்டத்துக்காக ஓடிக்கொண்டு என்னுடைய பந்தியில நான் என்ன பண்ணுவேன், அந்த குறியை நோக்கி நான் என்ன பண்ண போறேன்,
ஓடி முடிப்பேன்றான். நான் மட்டும் ஓடத்தில்ல, என்னோடு கூட நீங்க வரீங்க பாருங்க. சபையை பார்த்து சொல்றாரு, நீங்களும் வரணும்னு நான் பிரயாசப்படுகிறேன். என்னை பார்த்து நீங்களும் வாங்கோ என் பின்னால. எனக்கு மட்டும் இல்ல ஜீவ கிரீடம் உங்களுக்கும் கொடுக்க என்ன பண்ணிருக்கிறாரு தேவன். உங்களை கூட அழைச்சிருக்கிறாரு. மாதிரி நீங்களும் வாழணும்னு தான் என்னுடைய ஆசையா இருக்குது என்று சொல்றதான காரியம் இங்க யூதாஸ் பார்த்து சொல்றதான 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் தமது கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் பாருங்க, பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்தாராம். பாருங்க, தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அவர் அறிந்தாரு, போனது அறிந்தாரு, சீசருக்கும் சொல்றாரு, அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றாரு. சொல்லது மட்டுமல்ல பாருங்க, போஜனத்தை விட்டு எழுந்து பாருங்க, போஜனத்தை விட்டு எழுந்து. ஏன் என்ன போஜனம் அங்க பண்ணின்னு இருக்கிறாங்க? பஸ்கா போஜனம். அப்போ நம்ம அந்த பஸ்காவுடைய நம்ம பார்க்கும்போது இங்க சொல்றாருங்க 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, இதுல நம்ம 11 வாசிக்கும் போது வேணாம், இப்போ நான் வாசிக்கல, டைம் எனக்கு கொடுத்த டைம்ல நான் முடிச்சிடறேன். அதனால இங்க பாருங்க, போஜனம் பண்ணும்போது அவர் அதை விட்டு எழுந்து என்ன பண்றாருன்னா விட்டு கொடுக்கறதுக்கு ஏந்துக்கிறார். பாருங்க, கீழே வாசிக்கலாம். வஸ்திரங்களை பாருங்க, அவர் வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையனா ஒரு டவலை எடுத்துக்கொண்டு எடுத்து அறையில கட்டிக்கினாராம். என்ன வஸ்திரத்தைனா அங்க என்ன வேலை பண்ண போறாருன்னா, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன வாரத்துல தம்மை தாம நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம் இல்லைங்களா? தம்மை தாமே முடிய வரைந்தும் தாய்த்தினார் என்று நம்ம வானத்தில் உள்ளவரும் பூமியின் மேல் உள்ளவரும் எல்லாரும் அவர் நாமத்தை தொகுதி கொள்ள வேண்டும். பிதாவாக தேவன் இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணாராம்? உயர்த்தினார் என்று நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்படி அவரை உயர்த்ததுக்காக தம்மை வந்திருக்கிற சீஷருடைய இயேசுதான் பெரிய தேவன் இல்லைங்களா? அவர் முழு ரட்சிப்பு கொடுக்கிற தேவன். அது மட்டும் மனுஷனுடைய காலுக்காக அவருக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் இங்க என்ன பண்றாருன்னா தம்மை தாய்த்திருக்கிறது குணத்தை அங்க வெளிப்படுத்தி காட்டுற. ஒரு டவலை எடுத்து கச்சி இடுப்புல கட்டிக்கின்னு திரும்ப வாசிச்சிருக்கோம். பாருங்க, பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து தண்ணியை ஊத்து அப்படின்ட்டு பாருங்க, சீசருடைய கால்களை யாருன்னா நம்ம பிள்ளைங்களுடைய கால்களோ இல்ல அம்மா அப்பா கால்களை காய்கறி வயசான காலத்துல முடியாத போது காய்கறமா இல்ல பாத்ரூம் நம்மளால நினைச்சு பாருங்க. ஒரு விஷயம், யாராவது தாய்த்துக்கிற மனசு இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம அப்பா அம்மா முடியலன்ற நேரத்துல அவங்க பாத்ரூமோ இல்ல காயவரணும்னா கூட ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அது காயவர பாக்கியம் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்ல சாக செத்தாருப்பா, எந்த கஷ்டம் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவர் என்ன பண்றாருன்னா உயிரோடு இருக்கும் போது என்ன பண்றாருன்னா எல்லாரும் காலையில நான் என்ன பண்ணிருக்கிறேன் கடவுறேன் அப்படின்னு தாம ரட்சிகர் இல்லைங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு உலகத்தை ரட்சிக்க வந்த உலக ரட்சிகர் என்று அவருக்கு பேரு. அவரை பட்டவர் என்ன பண்றாருன்னா நம்மை கட்சியை கட்டி கொண்டு எல்லா பாதைகளும் தண்ணி எடுத்து காலை காய்வராருங்க. எவ்வளவு தாய் எடுத்து மனம் இருந்தா கழுவ முடியுமா? யோசிங்க. அப்படி மட்டும் இல்ல, கிளவரசிங்க தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் தொடைக்கும் கைவிட்டாருங்க. கயவந்து மட்டும் இல்ல, டவல் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருங்க மறுபடியும் தொடைக்கிறாருங்க. இன்னும் பெரிதான விஷயம், நம்ம சாப்பிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ற கை விட்டுதுமே எல்லாரும் சாப்பிட்டு பேருக்கு என்ன கொடுக்குறாங்க? டவல் கொஞ்சம் துடைச்சிக்கப்பா. கொஞ்சம் நெஞ்சு இருக்கும், நம்ம சாப்பிட்டது மருந்தோ இல்ல கட்டி ஏதோ ஒண்ணு நம்ம காய்வது. ஒரு சில நேரத்துல கவனம் இல்ல, ஒரு சில பார்த்தோம்னா ரொம்ப சுத்தமா இருப்பாங்க, கைவிடுவாங்க. ஒரு சில பார்த்த காய்வது கூட கஷ்டம். அப்படி சோம்பேறித்தனமான வாழ்க்கை இருக்கிறது. ஏசு என்ன பண்ணாருங்க, திரும்ப கைவந்து மட்டும் இல்ல காலை கூட என்ன பண்றாங்க டவல்ல எடுத்து தொடைக்கிறாரு. எதுக்கு தொடைக்கிறாருன்னா சுத்தம் இல்லவன் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகணும், சுத்தமாக வேண்டியதா இருக்கிறது. அதனால சுத்தமாக்குறாரு. சுத்தமானது மட்டுமல்ல, கீழே வாசிச்சலாம். அவர் பார் சீமோன் பேதுருவை நோக்கி வந்தபோது இதுவரைக்கும் இல்ல அவர் சீமோன் பேதுறாங்க இருந்திருந்தா கேட்க மாட்டான். பாருங்க கீழே அப்புறம்
ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவ. பாருங்க, உடனே வந்த போதுன்னா என்னங்க, எங்கோ வெளியே இருந்திருக்கிறான், ஏதோ ஒரு வேலைக்கு அமைச்சிருப்பாரோ இல்ல எந்த விஷயத்துக்கு அமைச்சாரோ தெரியல. ஆனா அங்க வேதத்துல அப்படி நமக்கு சொல்லப்படல. ஆனா வந்த போது சீமோன் பேதுரு கேக்குறாங்க, பாருங்க வாசிங்க. கால்களை கழுவலாமா? கால்ல போய் காவலாமாப்பா. இவருக்கு தெரிஞ்சுக்கிது, நீ ஒரு ஆண்டு எப்படிப்பட்ட அற்புதம் எல்லாம் பாத்துக்காரு இயேசு. கடல் மேல நந்த வரும்போது கூட இவரு தேவகுமாரன், ஜீவனுள்ள தேவன் இவருதான். மார்க்கு மத்தேயில 6:16 வாசிக்கும் போது இவரு பிதாவாக தேவன், இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, என் பிதாவை தான் வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னது. ஆனா அருமையான வார்த்தை சொல்வாருங்க. அப்படி சொன்னது மட்டுமல்ல, இங்க பாருங்க, அதுக்கு அவர் என்ன பாருங்க, என் காலை கைவாதுப்பா, நீ எப்படியாப்பட்டவர் என்று இவருக்கு தெரிஞ்சுனால்தான் என்ன பாருங்க. ஒரு சிலர் பார்த்தா, நீ போய் போதகரா இருந்து என் காலை என்ன பண்ணக்கூடாது, கைவக்கூடாதுன்னு சொல்றது போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அவரை நோக்கி ஒரு காலமும் என் கால்களை இவருக்கு தெரிஞ்சிச்சு நல்லா, நீ என் காலை என்ன பண்ணக்கூடாது, கைவக்கூடாது தேவனே, நீ எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன், அதான் கைவாது அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற வார்த்தை என்ன பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமா, நான் உன்னை கைவாவிட்டா பாருங்க, ஒருவேளை நான் உனக்கு இப்ப கைவல்னா உனக்கு எனக்கு உறவு இல்லைன்றாங்க. ரத்தம் சமத்துல ஒரு வேலை சோறு போட்டு இன்னொரு வேலைக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுப்பா அப்படின்னா வேணான்னு சொல்றான். அப்ப என்ன பண்ண சொல்றோம் நம்ம குடும்பத்துல, ரெண்டாவது உறவு என்ன ஆயிடுது, அறந்து போடுன்றாங்க. எங்கங்க உறவு அறந்து போறது? ஒரு வேலை சாப்பிடலன்னா இன்னொரு வேலை மிச்சம் வந்து நினைக்கிற ஜனத்து மத்தியில இவர் சொல்றதுனால உனக்கு எனக்கு இருக்கிற பங்கு இல்லாம போயிடுப்பா. அதனால என்ன பண்ண, உன் காலில் என்ன கைவர அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க பேதுரு. அதுக்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே பாருங்க, என் காலை மட்டும் கைவாதீங்க, ஃபர்ஸ்ட் கை கைவிடுங்க, என் தலையை கைவிடுங்க, கூட கழுவ வேண்டும் என்று என்றான். பாத்தீங்க, இவர் கேட்கிற கேள்வி பாரு, உன் காலையை மட்டும் நான் கைவன்பா அப்படின்னா இவரு இல்ல, எனக்கு கையும் கைவிடு, தலையில இருந்து கால் வரைக்கும் நீ என்ன பண்ற, என்னை சுத்தம் பண்றேன்னா அவர் சொல்ற வார்த்தை கீழே மறுபடியும் வாசிச்சுலாம். இயேசு அவனை நோக்கி முழுங்கினவன் பாருங்க, யாரா குளிச்சுட்டு என்ன பண்ண கூடாது, காலை மட்டும் தான். யாரா வெளியே போயிட்டு வரணுங்கிற யூதருடைய பாரம்பரியத்தின் படி பார்க்கும்போது வந்து உடனே சுத்தம் பண்ணிக்கின்னு என்ன பண்ணோம், வெளியவே கால் கைக்குன்னு உள்ள வர வேண்டியதா இருக்கு. எப்பவுமே அவங்களுடைய நம்ம பாப்பாரு என்று சொல்லும்போது அவங்க வெளியே போனாலும் தண்ணி தொழிச்சுன்னு வருவாங்க, உள்ள வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வந்தவனை தீட்டு ஐடல்ன்றதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. முழுகினவன் என்ன பண்ண மாட்டாது, காலை மட்டும் தான் கழுவான். பேதுரு உனக்கு அது கூட தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, ஓகேல, மத்தபடி அவன் முழுவதும் சுத்தமா. இவரு சொல்றாருங்க, நீங்க காலை மட்டும் கழுவின போதும் அப்படின்னு. எந்த நேரத்துல எப்படி தெரியும் நம்மளுக்கு, சர்ச்சுக்கு வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணி எடுத்து நல்லா சூடா காய வச்சு அப்பதான் என்ன சுத்தமா ஆகிற மாதிரி நம்ம இல்லைங்களா. ஒரு சில நேரத்துல யோசிச்சா வாங்க சர்ச்சுக்கு டைம் ஆகி போகுதுன்னா வீட்டுக்காரோ இல்ல மனைவியோ கூட வீட்டுக்கார கேட்டா என்ன சொல்றான், கொஞ்சம் இருப்பா நீ கவன மாதிரி நான் கூட என்ன பண்ணக்கூடாதா, கொஞ்சம் கவினும் சொல்ற மாதிரி அவசியம். அதே மாதிரி இவர் சொல்ற இயேசு சொல்ற நல்ல வார்த்தை என்ன பண்றாருங்க, கால்பட்ட கவினா போதும், ஒரு நேரத்துக்கு முடியலன்னா என்ன பண்ண முடியும், அதுக்காக தேவன் சமூகத்தை விட்டுறாதீங்க, சபை கூட்டத்துக்கு விடாதீங்கன்னு வேதம் அப்போஸ்தல சொல்றதான காரியங்க. நீங்க எப்பவுமே சபை கூட்டத்துல என்ன பண்ண கூடாது, ஒரு நாளும் ஒரு போதும். நேற்று 3 நேரத்துல ஒருத்தர் கேட்டா, எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ எங்களுடைய சொந்தக்காரர் யாரு செத்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அங்கேயும் போக மாட்டேன், ஆலயத்தை நான் விடுறது இல்லைன்றாரு. தாவீது கூட சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு 122 நம்ம வாசிக்கும், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போக வாரம் என்று மனவாஞ்சியோட வந்தாராம். எனக்கு இருக்கிறதான என் சொந்த பந்தங்க எனக்கு ரொம்ப உறவு இருந்தா கூட அங்க எங்க அப்பாவே செத்தனன்னு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை தான் செத்தாங்க, ஆலயத்தை விடுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பெருமையா, எதுக்காகனா தேவன் சமூகம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே நேரத்துல தேவனை அறிகிற அறிவு எனக்கு கொடுத்தனால்தான் நான் இந்த நாள்ல நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆசீர்வாதம் என்றால் அவர் கொடுக்கிறதான நன்மை கிருபையம் மற்றும் அல்ல, அது எண்ண முடியாது, அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். பணத்தினால இல்ல நான் சொல்றது, இல்ல நமக்கு சொத்து பத்து இல்ல காரு பங்களா இருந்தா அது இல்ல ஆசீர்வாதம். உயிரோடு நல்லா இருக்கிறோம் பாருங்க, நம்ம
சுவாசிக்கு நடுக்கத்துக்கு பலனும் நம்ம இருக்கிறதான வாழ்க்கையில நம்ம சுகமா இருக்கிறோம் பாரு, அதே ரொம்ப கோடி. நேற்று சொல்றாங்க, அவர் என்ன ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்ன சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா சோதனை சிஸ்டர் அப்படின்னா, நல்லா இருக்கிற தேவன் என்னை ரொம்ப 20 கோடி எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க. அவர் அந்த அம்மா சொல்றதுதான் 20 கோடியும். என்ன சிஸ்டர் 20 கோடின்றீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 1 கோடி இந்த வாழ்க்கையை முடிக்கலாமா இருக்குது, நீங்க 20 கோடின்றீங்களா அப்படின்னா, நேற்று ஒரு இதுல பார்த்தேன் நான் வாட்ஸ்அப்ல, என்னன்றாங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிட்ட டாக்டர் கிட்ட போனா கிட்னிக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதாக்குது, ஹார்ட்டுக்கு இவ்வளவு பண்ண வேண்டியது, என்ன சுகமா வச்சிருக்குது பல கோடி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அப்ப பார்த்துமா, நான் நம்மளை சுகமா வைக்கிறது எத்தனோ கோடி தான். அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவரை தேடுகிற அந்த அந்த உணர்வு உள்ளவங்க இருக்கிறாங்களோன்னு தேவன் என்ன பண்றாங்க, வானத்துல இருந்து 53ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, வானத்துல இருந்து தேவன் பார்க்கிறாராம். அப்போ நம்மளை பார்க்கிற தேவன் உறங்கறதுல தூங்கறதில்ல, நம்மளை பார்த்து நம்மை காப்பாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். அவரை கீழே வாசிச்சலாம் பாருங்க. முடிச்சிடும். இயேசு அவனை நோக்கி மூழ்கினால் கால்கள் மட்டும் கை வேண்டியதா இருக்கிறது, மற்றபடி முழுவதும் சுத்தமா இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீங்க. ஆகிலும் பாருங்க, இங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்களும் இங்க இருக்கிற எல்லாரும் சுத்தமாக்கிறீங்க, ஆனாலும் உங்கள கூட ஒரு சிலர் என்ன பண்றீங்க, சுத்தமில்லாத இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்றாருன்னா, கீழே வாசி தம்மை பாருங்க, உடனே இங்க காட்டி கொடுக்கறத பத்தி தான் சொல்றாரு. இங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா காட்டி கொடுக்கறவன் எப்படி இருக்கிறான், தன் இதயத்துல கள்ளம் கபடமா இருக்கிறான், அதே நேரத்துல அவன் அசுத்தமா இருக்கிறான். அதனாலதான் தேவனே என்ன பண்ண போகிறான், காட்டு கொடுக்க போகிறான் என்று சொல்லுது பாருங்க. உடனே அவரு அப்பத்தை பிட்டு வசி அறிந்திருந்தபடி, அவர் அறிந்திருக்கிறார், எல்லா உள்ளத்தை அறிந்திருக்கிற போல அங்க சீசர் உள்ளத்தை எல்லாத்தையும் அறிந்தது. நீங்க எல்லாரும் பாருங்க, எல்லாரும் சுத்தமுள்ளங்க இருக்கிறீங்க. அவர்களுடைய அவர் கால்களை கழுவின பின்பு தம்முடைய பாருங்க வஸ்திரங்களை அவர் தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கீங்க, நான் செய்தது இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க அது மாதிரி செய்யுங்க என்று சொல்றாரு. கீழே வாசிச்சுலாம் பாருங்க, நீங்க என்ன போதகர் என்று கூப்பிடுறீங்க, ஆண்டவர் என்று கூப்பிடுறீங்க, சொல்றீங்க, நீங்கள் சொல்லுகிறது சரிதான். அவரே ஒத்துக்கிறார், நீங்க ஆண்டவர்னு சொல்றீங்க, போதகர்னு சொல்றீங்க, என்ன சொல்றது நிஜம்தான், அது நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான் என்று அவர் சொல்லிட்டு திரும்ப பாருங்க, ஆண்டவரும் போதகருமா நான் இருக்கிற நானே உங்க கால்களை கைவனது உண்டானால் நானே கைவிருக்கிறேனே, உண்டு இல்லையா, நீங்க பாத்துக்கிறீங்க இல்லையா என்று சொல்லிட்டு, நீங்கள் ஒருவருடைய கால்களை கைவ கடவுங்கள், தம்மை தாம் தாய்த்தும் போது என்ன பண்றாங்க, கழுவுங்க. வீட்டுல கூட முதுகு தேய்க்கிறதுக்கு உங்க வீட்டுக்காருக்கோ உங்க பிள்ளைங்களுக்கோ ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைங்களா? நம்ம பண்ணதே இல்லை. அவர் என்னவோ நம்மளுக்கு தூரமானவர், அவர் சொத்து வேணும், ஆஸ்தி வேணும், பணம் வேணும், எல்லாம் வேணும், ஆனா அவர் என்ன போய் தொடம்போது மட்டும் ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க ஒரு சிலர். அப்படி நினைக்காதீங்க, முடிந்த அளவுக்கு எல்லாரோடு சமாதானமா இருந்தோம். தேவன் சொன்ன வார்த்தை இல்லைங்களா, எல்லாரோடு கூட நீங்க சமாதானமா இருங்க, எல்லாரோட பரிசுத்தத்தை நாடுங்க என்று தேவன் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். தேவன் தாமே ஆசை. இதுல ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன ஆசைன்னா, பேதுருவை நிச்சயமா நான் போற இடத்துல நீயும் வருவ என்று அச்சு சொல்றாரு. அப்ப பரலோகத்துக்கு பேதுரு போறதுக்கு அந்த அதிகாரம் மட்டும் நீங்க ஒன்ன படிச்சுட்டு வாரத்துக்கு பார்க்கும்போது எப்போ ஒரு அப்போ நம்ம தியானிக்கும் போது நீங்க அதுல படிச்சு பாருங்க, பேதுருக்கு திட்டவட்டமா சொல்றாருங்க, என்னன்னு, நீ என்னோட கூட ராஜ்யத்துல இப்ப வரலன்னா கூட நான் போய் இருக்கும்போது நிச்சயமா என் கூட நீ வருவ அப்படின்னு சொல்றாரு. நான் போக முடியுமா? அப்படியாப்பட்ட ராஜ்யத்துக்காக அதுதான் பலவந்தம் பண்றவன் பரலோகத்தை பிடிக்கிறான் என்று தேவன் வார்த்தை சொல். தேவன் தாமே இந்த கொஞ்சம் வசனம் ஆசிரியப்பா நம்ம மத்தியில் இருக்கிற வேலைதன் சொன்னாங்க, நம்ம தேவ செய்தி கொண்டு வரப்படுகிறது. ஏதோ சிம்பிளா நான் போன வாரத்துல வெள்ளிக்கிழமை எடுத்தேன், அதை தொடர்ந்து